தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் முக்கியமாக நேற்று சீமானவர்களோட ஆட்சியரை பார்த்துட்டு வாயை பொழக்காத ஆட்களே இல்லை, அந்த அளவுக்கு வாயை பொழந்து எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே அந்த ஆட்சியரை பார்த்துட்டு கிட்டத்தட்ட தினத்தந்தி, தினகரன், தினமலர் எல்லா செய்தி ஊடகங்களுமே தலைப்பு செய்தியாக சீமானவர்கள் மாறி இருந்தாரு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ என்டிடிவி தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தல் புதிய வாக்காளர்களின் மனநிலை கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்டிடிவி தமிழ் ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. இந்த பிரத்யேக கருத்து கணிப்புல 2026 தேர்தல் முறை வாக்காளர்களின் ஆதரவு யாருக்கு, முதல் வாக்களிப்பாளர்கள் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. அதுல அதிமுகக்கு 6% கொடுத்திருக்காங்க, திமுகவுக்கு 8%. இது எப்பயுமே நடக்காது. ஏன்னா புதிய வாக்காளர்கள் எப்பயுமே திமுக அதிமுக வாக்களிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமானவர்கள் வாக்கு வாங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ தாவேகா வெறும் 23%, நாம் தமிழர் கட்சி 47% இந்த வாட்டி வாக்குகள், அதாவது முதல் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்த என்டிடிவி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. இது சாதாரண ஒரு யாரோ நடத்துகிற கருத்து கணிப்பு கிடையாது. என்டிடிவி மாதிரி மிகப்பெரிய ஊடகமாக நடத்தின ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னும் போது நம்ம இது கிளியராக தெரியுது. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 47% வாங்குவாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. இந்த விஷயத்த நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 47% இளைஞர்கள் தமிழ் தேசியத்தை நம்புகிறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்றது மிகப்பெரிய கொள்கை. தாவேக்காக்கு கொள்கையே கிடையாது அப்படின்றத நம்ம 1000 வீடியோக்களில் சொன்னால் கூட கொள்கை இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லா ஊடகங்களுமே அதுதான் சொல்லுது. சீமானவர்கள் வாக்கு குறையாது, ஏறதான் போகுது அப்படின்றது தெரியுது. இதில் 47% புதிய வாக்காளர்கள் மனநிலை அப்படி இருக்குன்னும் போதே மிகப்பெரிய வெற்றி தான். எனவே சீமானவர்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு 5 to 10 எம்எல்ஏ உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும் அப்படின்றது ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பாக்ஸ் சொல்லுங்கள்.